ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிற மலையாள மூவி சம்பவம் அத்தியாயம் 1 படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். கேரளா தமிழ்நாடு பார்டரில் நடுக்காட்டில் உள்ள ஒரு ரோட்டில் கைதிகளை ஏற்றிட்டு ஒரு போலீஸ் வண்டி போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப அதுக்குள்ளே இருக்கிற கைதிகள் தப்பிச்சிடுறாங்க. பின்னாடியே போலீஸும் கைதிகளை துரத்திட்டு காட்டுக்குள்ள போகிறாங்க. இதுக்கடுத்து அந்த காட்டுக்குள்ள நடக்க போகிற எதிர்பாராத சம்பவங்கள் தான் சம்பவம் அத்தியாயம் 1. ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே கூட கட் பண்ணிட்டு இந்த படத்தை பாருங்க, இன்னுமே இந்த படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த படம் என்ன ஜானர்னு தெரியாமல் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்காம தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் சஸ்பென்ஸாக இருந்தது. குறிப்பாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகி 50வது நிமிஷத்தில் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அங்கே ஆரம்பிக்கிற அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்குமே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நான் மேலே சொல்லியிருக்கிற அந்த ஸ்டோரி லைனே இந்த படத்தில் வர சின்ன போர்ஷன் தான். ஆக்சுவலாக இந்த படத்தோட அந்த மெயின் ஸ்டோரியே வேற. அதை நான் சொன்னால் இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியவோ ஜானரையோ நான் பெருசாக இங்கே ரிவீல் பண்ணலை. நீங்களும் இந்த படத்தோட ஸ்டோரி ஜானர்லாம் தெரியாமல் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சம்பவம் அத்தியாயம் 1ன்னு ஒரு டைட்டில் போஸ்டரில் போலீஸ்லாம் இருக்கிறப்ப நான் என்னமோ தீரன் அத்தியாயம் 1 மாதிரி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக இருக்கும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க காமிச்ச படமே வேற. ரைட்டிங் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். ஒரு பிரில்லியண்டான ரைட்டிங், அதுக்கேற்ற மாதிரி பிரில்லியண்டாக இந்த படத்தை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்கும் செம. இந்த ஸ்டோரிக்காக இவங்க சூஸ் பண்ண அந்த கார்டு லொக்கேஷன் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். இந்த ஸ்டோரிக்கு ஒரு எண்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது ஒரு ப்ராப்பரான எண்டிங்காக இருக்காது. மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் இவங்க அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அடல் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருக்கு. உங்கள் மூளையை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வழக்கமாக வர படங்கள்லாம் பார்த்து எனக்கு போர் அடிச்சிச்சு, வித்தியாசமான ஜானரில் ஒரு மூவி பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவங்களுக்கு இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. கமர்ஷியல் எலமெண்ட்ஸை பெருசாக இந்த படத்தை எதிர்பார்க்க வேணாம். ஓவராலாக ஒரு நல்ல அட்டெம்ப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த் வாட்ச்னு தான் நான் சொல்லுவேன். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது, மிஸ் பண்ணாதீங்க.